ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजेत् लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदसतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्मयानाम् आद्यस्नः कुलपते वरुडाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च मकदाप्रियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குருகை கடிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் முட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்குடும்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மூன்றாவது பிரகரணம் ஆரம்பிக்க போகிறேன். அதாவது ஆச்சார கிருதியம் மூணாவது பிரகரணம் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறேன். சுமதி, உங்களுக்கு புக்கு வந்துட்டுதாம்மா? புக்கு வந்துட்டதா? புக்கு இப்போ இதில் நம்ம அதாவது அந்த இன்ட்ரடக்ஷன் அன்றைக்கி பார்த்தோம், எந்தெந்த சூத்திரத்துலேருந்து எந்தெந்த சூத்திரம் வரைக்கும் எது வரும்ன்ட்டு. இன்றைக்கி சப்ஜெக்டுக்குள்ளேயே நம்ம போயிடலாம். மூன்றாம் பிரகரண சூத்திரங்களின் வியாக்கியான விவரணம் அட்டவணை வடிவத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இனி பகவானிடத்தில் தூதாக விடப்படும் பறவைகள் என்பதற்கு உள்ளொரு பொருள் யாது என்னும் வினாவிற்கு இந்த சூத்திரம் முதற்கொண்டு விளக்கம் அளிக்கப்படுகிறது. இப்போ நம்ம ரெண்டாம் பிரகரணத்தில் இது பார்த்தோம். அதாவது சம்பந்த ஞானத்தை ஏற்படுத்துவது யார் அப்படின்னு பார்க்கும்போது தோழி அப்படின்னு பார்த்தோம். அந்த பிரணவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆ ஊமா அப்படிங்கிற 3 எழுத்து இருக்கும். அந்த உகாரத்தால் தான் பேசப்படுபவர் தான் தோழி. ஏன்னா அவள் நாயகனான எம்பெருமானையும் நாயகியான ஜீவாத்மாவையும் சேர்த்து வைப்பார்கள், அந்த சம்பந்த ஞானத்தை ஏற்படுத்தி செய்வார்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த உலகியல் வாழ்க்கை அது பிரக்ஞாவஸ்தை இல்லையா? அது நம்மாழ்வாருடைய பிரக்ஞாவஸ்தை. அவருக்கு அந்த 3 பிரக்ஞாவஸ்தையில் தோழியாகவும் தாயாகவும் தலைவியாகவும் அந்த 3மே அவருடைய மனநிலை அப்படின்னு பார்த்தோம். இப்போ நிஜமான நடைமுறை வாழ்க்கையிலே ஆச்சாரியனோடு நம்ம சேர்த்து வைப்பவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களை பறவைகளாகவும் வண்டாகவும் உருவகப்படுத்தி பேசப்படுகிறது நம்முடைய இந்த பிரபந்தங்களிலே. ஸோ அந்த சேர்த்து வைப்பவர்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஞானமும் கர்மமும் இருக்கணும், செயல்பாடும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும், தியரிட்டிக்கல் நாலேஜும் இருக்கணும், ப்ராக்டிக்கல் நாலேஜும் இருக்கணும். அந்த ரெண்டை அந்த ஞானத்தையும் கர்மத்தையும் அந்த பறவைகளுடைய இல்லை வண்டினுடைய 2 ரெக்கைகளாக உருவகப்படுத்தி இந்த ஜீவாத்மா அதை தூது விடுறதோ இல்லை அந்த பறவைகள் இந்த 2 பேரும் சேர்த்து வைப்பதோ அந்த மாதிரி தான் நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்காங்க. ஆகையால் இந்த சூத்திரத்தில் யாரெல்லாம் பறவைகள் யாரெல்லாம் வண்டு ஏன் அவங்க அப்படி சொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது விவரமாக ஒரு 2-3 சூத்திரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் இது 150வது சூத்திரம், மூன்றாவது பிரகரணத்தில் முதல் சூத்திரம் இதுதான். சேர்ப்பாறை பட்சிகள் ஆக்கி ஞான கர்மங்களை சிறகு என்று குரு சப்ரம்மச்சாரி புத்திர சிஷ்ய ஸ்தானே பேசும் அப்படிங்கிறது தான் இந்த சூத்திரம். சேர்ப்பாறை சேர்த்து வைப்பவர்கள்.
அதாவது இந்த ஜீவாத்மாவை கொண்டு போய் எம்பெருமானிடம் சேர்த்து வைப்பவர்கள் இந்த உலகியல் வாழ்க்கையில். இது பிரக்ஞாவஸ்தையில் நிஜமாகவே இருக்கக்கூடியது. பட்சிகளாக்கி, அந்த சேர்த்து வைப்பவர்களை பட்சிகளாக்கி, அந்த பட்சினாவே அதுக்கு ரெக்கை தான் முக்கியம், அதோடைய கமன சாதனம். அது போக்குவரத்துக்கு அதுக்கு உதவக்கூடியது அந்த பறவையுடைய 2 ரெக்கைகள், அந்த அழகான ரெக்கைகள். இப்போ இந்த சேர்த்து வைக்கக்கூடியவர்கள், இந்த பரமனையும் ஜீவாத்மாவும் சேர்த்து வைக்கக்கூடியவர்களுக்கு 2 ரெக்கைகளாக வர்ணிக்கப்படுது. ஒன்று ஞானம், இன்னொன்று கர்மம். ஞானத்தையும் கர்மத்தையும் 2 ரெக்கை சிறகு என்று வைத்து, அப்படி இருக்க பறவைகள் யாரெல்லாம், இந்த சேர்த்து வைப்பவர்கள் யாரெல்லாம் இருக்கக்கூடனா, குருவாக இருக்கலாம், ஆச்சாரியன் சேர்த்து வைக்கலாம். சப்ரம்மச்சாரி, சப்ரம்மச்சாரினா ஒரு சாலை மாணாக்கர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வானமாமலை மடத்தை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்கே அடியனும் அங்கே சிஷ்யர் தான், ஸ்ரீமதி ரஞ்சினி ராமானுஜதாசி அவங்க தான் சிஷ்யர், நம்ம ஆண்டாடு எல்லாருமே, நம்ம நித்யா ராதிகா எல்லாருமே அங்கே இது கூட ஒரு சாலை மாணாக்கர்கள், ஒரு ஸ்கூலில் படித்தவங்கன்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி சேர்த்து வைப்பவர்கள் இந்த மாதிரி இந்த சப்ரம்மச்சாரிகளாக கூட இருக்கலாம், குருவாகவும் இருக்கலாம், சப்ரம்மச்சாரியாகவும் இருக்கலாம். புத்திர சிஷ்ய ஸ்தானே பேசும், புத்திரஸ்தானத்தில் இருக்கலாம், புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் சேர்த்து வைக்கலாம். சிஷ்யனாகவும் இருக்கலாம். ஸ்தானே பேசும், அந்தந்த இடத்துல வச்சு பேசப்படும். யாரெல்லாம் குருவாக இருக்கலாம், இல்லைன்னா சப்ரம்மச்சாரியாக இருக்கலாம், புத்திரனாக இருக்கலாம், சிஷ்யனாக இருக்கலாம். அந்த ஸ்தானத்தில் வச்சு, அந்த இடத்துல வச்சு அவர்கள் பேசப்படுகிறார்கள். யார் சேர்ப்பார்? யார் சேர்ப்பார்கள்? எம்பெருமானையும் ஜீவாத்மாவையும் சேர்த்து வைப்பார்கள். இந்த வாழ்க்கையில், இந்த நடைமுறை வாழ்க்கையில் சேர்த்து வைப்பவர்கள் பறவைகளாகவும் வண்டுகளாகவும் பேசப்பட்டு, அவர்கள் இருக்க வேண்டிய அந்த சிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்மமும் ஞானமும். ஆகையில் கர்ம ஞானத்தை சிறகுகளாக உடைய இந்த குருவாகட்டும், சம்பிரம்மச்சாரியாகட்டும், புத்திரனாகட்டும், சிஷ்யனாகட்டும், ஜீவனையும் பரமனையும் சேர்த்து வைக்கும் பறவைகளாக இங்கே பேசப்படுகிறார்கள். அதுதான் இந்த சூத்திரம். இதை இந்த மாதிரி பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். சேர்ப்பாரை பட்சிகளாக்கி, ஞான கர்மங்களை சிறகு என்று, குரு சப்ரம்மச்சாரி ஸ்தானே பேசும், அந்த மாதிரி பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு குரு சப்ரம்மச்சாரி ஸ்தானே பேசும், புத்திர சிஷ்யஸ்தானே பேசும், இந்த 2 இடத்துல வச்சு பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்தானே பேசும் என்க. இது சப்ரம்மச்சாரி அப்படின்னா ஒரு சாலை மாணாக்கர், ஒரு சாலை மாணாக்கர் ஸ்தானே அந்த இடத்திலே வச்சு பேசுவார்கள். அதாவது ஒரு மடத்தை சேர்ந்த சிஷ்யர்கள், இதை ஒரு பள்ளியை சேர்ந்த மாணாக்கர்கள், ஒரு குருவுக்கு கீழே சிஷ்யர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர் தான் ஒரு சாலை மாணாக்கர்கள், இல்லைன்னா சம்பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. சேர்ப்பாரை பட்சிகள் ஆக்கி, ஞான கர்மங்களை சிறகு என்று, இந்த பட்சிக்கு, இந்த சேர்த்து வைக்கிற இந்த பட்சிக்கு சிறகாக பேசப்படுவது என்னன்னா ஞானமும் கர்மமும். அவருடைய ஞான கர்மங்களை பகவானிடத்தில் தம்மை சேர்ப்பவர்களை பறவைகளாக நினைக்க வேண்டும், பறவைகளாக நினைக்க வேண்டும். அவருடைய ஞான கர்மங்களை பறவையின் 2 இறக்கைகளாக நினைக்க வேண்டும். நம்ம யாரெல்லாம் கொண்டு போய் எம்பெருமான் கிட்ட சேர்த்துறாங்களோ, சேர்த்தது என்ன அவரை பற்றி சொல்லி அந்த ஞானத்தை ஏற்படுத்தி இவருக்கேன்னு ஆட்பட்டு வேண்டியிருக்கும் எல்லாம் சொல்கிறது பறவை தான். இதே தான், தூது மாதிரியே தான் இது கூட. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அந்த பறவைக்கு அந்த சாதனமாக, பறக்கக்கூடிய சாதனமாக இருக்கிறது ரெக்கை. ஸோ இங்கே சேர்த்து வைப்பாருக்கு ரெக்கையாக வர்ணிக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஞானமும் கர்மமும். அவருடைய ஞான கர்மங்களை பறவையின் 2 ரெக்கைகளாக நினைக்க வேண்டும். இதுக்கு பாசனங்கள்லேருந்து விவரம் கொடுக்குறாங்க. என்னென்னா, வீசும் சிறகால் பறத்தீர், அந்த பறவைகளை பார்த்து சொல்கிறாங்க. அந்த வீசி 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 அந்த சிறகுகளை வீசிக்கொண்டு பறத்தீர் என்ற திருவிரத்திலும் 5 மடனாராய். இது தூது பாசுரம், பராங்குச நாயகி. இது தூது நம்ம அந்த இடத்த விட்டுருந்தோம், தூது பாசுரங்கள் பின்னால் பார்த்துக்கலான்னு விட்டுருந்தோம். அதில் தான் இந்த 5 மடனாராய், சிறைய மடனாராய் அப்படின்னு அழகான ரெக்கைகளை உடைய அந்த நாரை ஏறப்படுகிற அந்த பறவையே அப்படின்ட்டு போன்ற பாசங்களில் காணப்படும்படி பகவானை விரைவில் அடைவதற்கு உறுப்பாக அவர்களுடைய ஞானத்தையும் ஒழுக்கத்தையும், ஞானம் ஒழுக்கம் சிறகுகளாக கூறப்பட்டது. அந்த சிறகு நல்லா வலுவாக இருக்கணும், அழகாக இருக்கணும், நல்ல வீசி பறக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் அந்த பறவை அழகாக பறக்கும். அதே மாதிரி இந்த சேர்ப்பாருக்கு ஞானமும்
ஒழுக்கமும் 2 ரெக்கைகளாக இருக்க வேண்டும். ஞானம் மட்டும் இருந்தாலும் போதாது, ஒழுக்கம் மட்டும் இருந்தாலும் போதாது, 2மே இருக்கணும். 2 இருந்தால் தான் இந்த சேர்ப்பார்கள் வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பார்கள் அப்படின்ட்டு. பறவைகள் 2 சிறகுகளாலே ஆகாயத்தில் எப்படி பறந்து செல்லுதல் உளதாகிறதோ அப்படியே ஞானம் கர்மம் என்ற 2ஆலும் புருஷோத்தமனான இறைவன் அடையப்படுகிறார். இந்த ரெக்கை வச்சு தான் இந்த பறவை பறந்து பறந்து மேலே போய் அது எங்கே போகணும் அங்கே போய் சேரும். அதே போல் இந்த ஜீவனுக்கு இந்த ஞானமும் இந்த கர்மமும், அதாவது ஒழுக்கமும் ஞானமும் 2ம் அந்த ரெக்கையால் பறந்து 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 தான் அவன் புருஷோத்தமனாகிய அந்த இறைவனை சென்று அடைகிறான். ஆகையால் எம்பெருமானை நம்ம அடையணும் அப்படின்னு இருந்தால் நமக்கு ஞானமும் இருக்கணும், கர்மமும் இருக்கணும், ஒழுக்கமும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும். எம்பெருமான் யாருன்னே தெரியாது, எதுக்காக அவங்ககிட்ட போனால் என்ன கிடைக்கும், இதெல்லாம் தெரியாமையே இருந்தால் அப்போ ஒரு ரெக்கை இல்லாத பறவை போல் நம்ம இருப்போம். அதே வந்து செயல்பாடு நல்ல ஒழுக்கம் இல்லை, நம்ம சொன்னதை வந்து நம்ம தினம் தினம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதும் இல்லை, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு இருந்தால் ஒழுக்கம் இல்லை. அப்போ அந்த ரெக்கை இல்லாட்டி அப்பவும் நாம் பறந்து சென்று அந்த நம் இலக்காகிய பகவானை அடைய முடியாது. ஆகையால் ஞானத்தையும் கர்மத்தையும் 2 ரெக்கைகளாக உடைய பறவைகளாக இந்த சேர்த்து வைப்பவர்கள் உருவகப்படுத்தப்பட்டு சொல்கிறார்கள். அப்போ குரு சப்ரம்மச்சாரி ஸ்தானே பேசும். குரு ஸ்தானத்திலையும் சப்ரம்மச்சாரி, அதாவது ஒரு சாலை மாணாக்கர் இடத்துல எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த உதாரணமாக சில பாசுர வரிகளை காட்டுறாங்க. நீயும் நின் அஞ்சிறைய சேவலுமாய் ஆ ஆ என்று எனக்கருளி அப்படின்ட்டு திருவாய்மொழி 1:4:1 இதுவும் வந்து நாயகி பாவஸில் பேசக்கூடிய பாசுரம். அதில் என்ன, நீயும் நின் அஞ்சிறைய சேவலுமாய், நீயும் அந்த பறவையும் உன்னுடைய சேவல், உன்னுடைய துணை, நீங்கள் 2 பேருமே ஆ என்று அருளி. ஐயோ பாவம், இந்த பராங்குச நாயகி இவ்வளோ பிரிவான கஷ்டப்படுறானே, இவளை கொண்டு நாம் எம்பெருமானிடம் சேற்ற வேண்டும் என்று எனக்கருளி நீங்கள் தூதாய் செல்வீர்கள் அப்படின்ட்டு இந்த அஞ்சிறைய மடனாரையை கேட்குறான். அடுத்தது பார்த்தாக்கா, இது சொல்லி அருள் ஆழி வண்டே. இங்கே வந்து வண்டை தூதா விடுறாங்க. அருள் ஆழி வண்டேன்னா அந்த வண்டு மேலே ரவுண்டாக அந்த லைன்ஸ் இருக்குல்ல, அது ஆழி, அருள் ஆழி வண்டே. அருளையே குணமாக உடைய நீ, இந்த வண்டாகிய நீ தூது எனக்காக செல்ல வேண்டும் அப்படின்னு சேர்த்து வைப்பாரை போல அந்த வண்டை சொல்கிறார்கள். அப்புறம் வந்து மேயும் குறுகினங்கால் கை கூப்பி சொல்வீர். இந்த ஜீவாத்மா வந்து இங்கே இந்த நாயகியாக இருந்துட்டு நீங்கள் போய் என்ன பண்ணணும், வந்து மேயும் குறுகினங்கால், அந்த குறுகுன்னு அந்த பறவைகளே போய் அங்கே போய் கை கூப்பி சொல்லுங்கள், எம்பெருமானை வணங்கி என்னுடைய நிலையை பற்றி அங்கே சொல்லுங்கள் அப்படின்ட்டு சேர்த்து வைப்பாராகிய அந்த குறுகினங்களை இங்கே தூது விடுகிறாள். அடுத்து உடன் மேயும் மட அன்னங்கால் அடியேனுக்கும் போற்றுமினை. அன்னப்பறவையை இங்கே தூதா விடுறாங்க. அன்னப்பறவை என்ன சொல்கிறாங்கன்னா, அடியேனுக்கும் போற்றுமினை, எனக்கும் சேர்த்து அங்கே பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நன்னல புள்ளினங்கால் வினையாட்டியே நான் இறந்தேனே. வினையாட்டினேன், கர்ம வினையால் மாட்டிட்டு இப்படி கஷ்டப்படுற நான் வந்து இறக்கினேன், உங்களிடம் நான் பிச்சை கேட்பது போல கேட்கிறேன், எம்பெருமானுடன் என்னை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு இங்கே வந்து கேட்குறாங்க. அடுத்தது வந்து என் முல்லைகள் மேல் தும்பிகாள் யாம் இதுவோ தக்கவாறு என்ன வேண்டும் கண்டீர். தும்பியை வந்து இங்கே தூது விடுறாங்க. எப்படின்னாக்கா, முல்லைகள் மேல் தும்பிகாள், அந்த முல்லைப்பூ மேலே சுற்றி வராங்களே தும்பிகாள், நீங்கள் தூதாக செல்ல வேண்டும், நீங்கள் எங்களை சேர்த்து வைக்க வேண்டும்னு கேட்குறாங்க. இங்கே வந்து நிஜமாவே அன்னப்பறவையோ நிஜமாவே தும்பியையோ நிஜமாவே மயிர்ப்பு சேவலெல்லாம் நினச்சிக்க கூடாது. அந்த ஸ்தானத்தில் வச்சு பேசப்பட்ட குரு அல்லது சப்ரம்மச்சாரி அவர்களை வந்து இந்த பறவைகள் வடிவகப்படுத்தி அந்த ரெக்கைகள் வந்து ஞானமும் கர்மமும் 2 ரெக்கையாக நீங்கள் போய் எம்பெருமானன் இதெல்லாம் சொல்லி என்னை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு ஜீவாத்மா கேட்குற மாதிரி உள்ள பாசன வரிகள். அடுத்தது செங்கால மடனாராய் உடக்கூத்தற்கு என் தூதாய் நுமரோடு நும் கால்கள் என் தலைமேல் கழுவினோம். என்ன அழகான ஒரு வரி. இது வந்து திருவாய்மொழி 9:7:1 செங்கால மடனாராய். நாரை பார்த்தீங்கன்னா அது வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும், அந்த கால் வந்து சிகப்பாக இருக்கும், அது வந்து செங்கால மடனாராய் குடக்கூத்தற்கு. எம்பெருமான் வந்து அந்த குடக்கூத்து ஆடிதான் வந்து இந்த பராங்குசன் ஆகிய மனத்தை அப்படி கவர்ந்து விட்டான். குடக்கூத்து ஆடுறது வந்து ஆயர்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பொழுதுபோக்கு. அதான் சொல்லுவாங்க, பிராமணர்களுக்கு செல்வம் மிகுந்தால் அவர்கள் வந்து யாக யஜ்ஞங்களாக செய்வாங்களாம். இந்த ஆயர்களுக்கு
இவங்களுக்கு செல்வம் மிகுந்தால் அவர்கள் குடக்கூத்தாக்கி குடக்கூத்து ஆடி பொழுதுபோக்கப்படுவார்கள். அந்த குடக்கூத்து ஆடிதான் இவர் வந்து அந்த பராங்குச மனதை கவர்ந்தார். குடக்கூத்தற்கு என் தூதார், என்னுடைய தூதான் நீங்க போங்க, நுமரோடு நும் கால்கள் என் தலைமேல் கிளம்பிடும். அப்படி தூதா போய் வந்தீங்கன்னா உங்களுடைய திருவடிகளை, உங்கள் கால்களை வந்து என் தலை மேலே வைங்க அப்படின்னு சொல்லி அந்த தூது போகிற அந்த இதுக்கு வந்து மடநாராய்க்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க. ஆகையால் நீங்கள் வந்து அந்த மடநாராய இடத்துல வைக்கப்பட்டது ஒன்றா குரு இல்லைன்னா சம்பிரமச்சாரி. அவங்கள வந்து இறந்து கேட்டுக்கிறாங்க, இறைஞ்சி கேட்டுக்கிறாங்க, கெஞ்சி கேட்டுக்கிறாங்க, என்னோட தூதாக நீங்கள் போய் எங்களை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து கொக்கினங்கால் குறுகினங்கால் தக்கிலமே கேளி, ரெண்டு இது எல்லா இதையும் கேட்குறாங்க. எல்லாருமே எல்லா பேர்ட்ஸையும் வந்து அதான் எல்லாருமே குருவாக நினைச்சு சம்பிரமச்சாரியாக கொக்கினங்கால் குறுகினங்கால் தக்கிலமே கேளி, கொஞ்சம் நான் சொல்கிறத கேட்டுட்டு இதை போய் அப்படியே அவங்ககிட்ட சொல்லி அந்த பதிலை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. போன்ற பாசனங்களில் காணப்படும் சொற்களால் குருக்களும் ஒரு சாலை மாணாக்கர்களும் குறிப்பிடப்படுகின்றனர். இது எல்லாமே அஞ்சிரிய மடநாராயாகட்டும், அருளாழி வரிவண்டு, குறுகினங்கள், மட அன்னங்கள், புள்ளினங்கள், தும்பி, செங்கால் நாராய், கொக்கினம் எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கவன சாதனம், அந்த மூமெண்ட்டுக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ரெக்கை. அந்த ரெக்கையை வந்து இந்த சேர்த்து வைக்கக்கூடிய இந்த குருக்கும் சக பிரம்மச்சாரிகளுக்கும் ஞானத்தையும் கர்மத்தையும் ஞானத்திலும் கர்மத்திலும் சிறந்தவர்களே, சிறந்த குருவே, மிகச்சிறந்த ஒரு சாலை மாணாக்கரே, நீங்கள் என் பொருட்டு தூது சென்று எவ்வெருமானிடம் என்னை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து புத்திர சிஷ்ய ஸ்தானே பேசும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவாகவும் சம்பிரமச்சாரியும் அந்த ஸ்தானத்தில் வச்சு இந்த பறவைகளை வண்டுகளை பேசுகிறாங்க. இப்போ அடுத்து வந்து புத்திர சிஷ்ய ஸ்தானே பேசும். மகன் குழந்தையாகவும் தன்னுடைய புத்திரனாகவும் அப்புறம் சிஷ்யனாகவும் அந்த இடத்துல வச்சும் பேசுவது உண்டு. அதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க. என்னன்னா, இளங்கிளியே யான் வளர்த்த நீ அலையே, நான் தானே உன்னை வளர்த்தேன். இப்போ குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி நம்ம குழந்தைங்களை நம்ம தானே வளர்க்குறோம். அதில் புத்திரஸ்தானே பேசும் அப்படிங்கிறதுக்கு இதை வந்து உதாரணமாக கொடுக்குறாங்க. நான் வளர்த்த நீ அலையே, உன்னை நான் தானே பாலும் பழம் மூட்டி வளர்த்தேன். அதனால் நீ எனக்காக நீ அவனிடம் தூது சென்று என்னை சேர்த்து வைக்க வேண்டும்னு கேட்குறாங்க. நீ அலையே சிறு பூவாய், அந்த சிறு பூவை பறவை பார்த்து நீ தானே, உன்னை தானே நான் புள்ள மாதிரி வளர்த்தேன், குழந்தை மாதிரி வளர்த்தேன், நீ தூது செல்ல வேண்டும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, நான் யான் வளர்த்த கிளிகளை கூண்டுல வச்சு அதுக்கு பாற்பழெல்லாம் கொடுத்து அதுக்கு கோவிந்த நாமத்தை சொல்லி கொடுத்து நான் வளர்த்தேன் இல்லையா, இப்போ வந்து நீங்கள் எனக்காக நீங்கள் தூது செல்ல வேண்டும் அப்படின்னு பேசுகிறாங்க. தீவினையேன் வளர்த்த சிறு பூவைகளை, தீவினையன் இவங்களுக்கு தீவினையனை எம்பெருமானோடு சேர பெறாதது தான் இவங்களுக்கு தீவினை. ஐயோ என்னுடைய கர்ம நான் இன்னும் போய் எம்பெருமான் கிட்ட சேரலை அப்படின்னு நொந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தீவினையே இப்படிப்பட்ட நான் வளர்த்த என் சிறு பூவைகளை, இந்த பூவை பறவைகளை நீங்கள் வந்து போய் தூதாக போக வேண்டும் போன்ற பாசுர வரிகளால் புத்திரர்களும் மாணாக்கர்களும் குறிப்பிடப்படுகின்றனர். அதனால் வந்து இங்கே குரு சம்பிரமச்சாரி வந்து யாரெல்லாம் எந்த வரிகளால் சொல்லப்படுதுன்னு சொன்னாங்க, புத்திர சிஷ்யர்கள் எந்த வரியால் சொல்லப்படுதுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இவர்கள் தான் வந்து சேர்த்து வைப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் அந்த ஞானமும் கர்மமும் மிகச் சிறந்ததாக இருக்கும். அதை கொண்டு அவர்கள் இந்த ஜீவனையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த சூத்திரம் பார்த்தீங்கன்னா 151. இதில் வந்து தூது செல்வதாக பல வகை பறவைகள் குறிப்பிடப்படுகின்றன. இப்போ தான் பார்த்தோம் எத்தனை பேர்ட்ஸ் சொல்லிட்டாங்க. நாரை என்ன, கிளிகள் என்ன, பூவை என்ன, அன்னப்பறவை என்ன எல்லாம் சொன்னாங்க. சொல்லிட்டு எதை குறிக்கும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. தூது செல்வதாக பல வகை பறவைகள் கூறப்படுகின்றன. இவற்றுள் உள்ளுரை பொருள் காண்கையில் அன்னம் போல்வார் யார் என்பது இந்த சூத்திரத்தில் விளக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு அன்னம் எடுத்துக்கிறாங்க. அன்னப்பறவை தூது அனுப்புறது நம்ம வந்து சாதாரண வாழ்க்கையில் கூட பார்த்துருக்குறோம். நலதமயந்தியோடைய காதல் கதை எடுத்துட்டிங்கன்னா அன்னப்பறவை தான் அவங்க வந்து தூது அனுப்பிச்சாங்க, ரொம்பவே உண்டு. ஆனால் நம்ம சம்பிரதாய விஷயத்தில் எம்பெருமானையும் ஜீவனையும் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த இடத்துல அன்னப்பறவை அப்படிங்கிற சொல்லால் குறிப்பிடப்படும் அந்த சேர்த்து வைப்பவர்கள் யார் அப்படிங்கிறத காட்டி, அப்போ அன்னத்தினுடைய குணங்களை சொல்லி இந்த அன்னத்தை போன்றே குணங்களுடைய அவர்களை அன்னமாக உருவகப்படுத்தி அவர்களை சேர்த்து வைப்பவர்களாக சொல்லப்படுகிறது. சூத்திரம் படிக்கிறேன். ஃபஸ்ட்டு
விவேக முகராய் நாளுரைத்து அள்ளலில் ரதி இன்றி அணங்கி நடையை பின் சென்று குடை நீழலிலே கவரி அசைய சங்கமவை முரள வரிவண்டு இசைப்பாட மானச பத்மாசனத்திலே இருந்து விதியினால் இடரில் அந்தரமின்றி இன்பம் பட குடிச்சீர்மையிலே ஆதல் பற்றற்ற பரமஹம்சராதல் ஆன நயாசலன் மெய்நாவன் நாத யாமுனிவார் போல்வாரை அன்னம் என்னும் அப்படின்ற ஒரு பெரிய சூத்திரம். இதில் இந்த சேர்த்து வைப்பவர்கள் இல்லறத்திலையும் இருக்கலாம், துறவரத்திலையும் இருக்கலாம். இதில் இல்லறத்தில் இருக்கவங்களுக்கு 2 உதாரணமும் துறவரத்தில் இருப்பவர்களுக்கு 2 உதாரணம் எடுத்து அதுக்கு முன்னால் எப்படி அன்னப்பறவை இவர்கள் எப்படி அன்னம் போல்வார் அப்படிங்கிறத விளக்கப்படும். இதை கீழ்கண்டவாறு நம்ம பிரிச்சுக்கிறோம். என்னன்னா, விவேக முகர் அப்படின்னா பகுத்தறிவதில் நோக்கு உள்ளவர்கள். பகுத்தறிவுனா என்னன்னா, இது அர்த்த பஞ்சக ஞானம். அதுதான் பகுத்தறிவு. எது தேகம் எது, ஆத்மா எது, எம்பெருமான் யார், ஜீவாத்மா யார், 2க்கும் உள்ள சம்பந்தம் என்ன, எது பிடிக்கணும் எதை விடணும், அதெல்லாம் பகுத்து அறிவது. இப்போ நம்ம சாதாரணமாக வாழ்க்கையில் சொல்லக்கூட அந்த பகுத்தறிவு இல்லை. இது பகுத்தறிவுனா எது எம்பெருமானிடம் நம்ம சேர்க்கும், எது சேர்க்காது, அதை பகுத்து அறிவது தான் இந்த பகுத்தறிவு. அது மிகுந்து இருப்பவர்கள் யாருன்னா விவேக முகர். நல்ல விவேகம் இருக்கக்கூடியவங்க, பகுத்தறிவதில் நோக்குள்ளவர்கள். அவங்களுக்கு அதுதான், அந்த பகுத்தறிவு தான் அவங்களுக்கு முக்கியமான செயல்பாடு. அது மிக்க இருப்பவர்கள் அவர்கள் யாருன்னா விவேக முகர், விவேகித்து அறியக்கூடிய அவர்கள். அள்ளல் அப்படின்னா சேரு, சேற்றள்ளல் பொய் நிலம் அப்படின்னு நம்மாழ்வார் இந்த உலகத்தை சொல்றார். சேத்துல மாட்டிட்டா என்ன ஆகும்னாக்கா, நம்ம கால் போய் மாட்டிட்டோம், எழுந்து நிற்போம், திருப்பியும் வழிக்கு விழுந்துருவோம், எழுந்து நிற்போம், திருப்பியும் வழிக்கு விழுந்துருவோம். சேற்றல்ல பொய் நிலம், பொய்யான உலகம் இந்த இருள் தருவாங்க இந்த உலகம். ஆகையால இங்கே அள்ளல் அப்படின்னா சேரு, ரதி அப்படின்னா ஆசை. இந்த சேற்றள்ளல் பொய் நிலத்திலே ஆசை வைத்திருப்பது, இந்த உலகத்து பொருட்கள் மேலே ஆசை வைத்திருப்பது. ஆகையால இங்கே அள்ளல் அப்படின்னா சேரு, ரதி அப்படின்னா ஆசை. அப்புறம் விவேக முகராய் நாளுரைத்து அள்ளலில் ரத்தியின்றி. இப்போ முறை நம்ம பார்க்கும்போது அள்ளலில் ரத்தி என்றினா என்னடா இதோ அள்ளறதுங்கிறாங்க, ரத்திங்கிறதாங்க. அப்படி சேற்றில் விருப்பமின்றி, அதாவது சேற்றை போன்ற நம்மை நம்மை மூழ்க அடிக்கக்கூடிய இந்த உலகத்து விஷயங்கள் மேலே ஆசை இல்லாமல், அதுதான் சேற்று. அள்ளலில் ரத்தியின்றி, அள்ளலில் ரத்தியின்றி அணங்கி நடையை பின் சென்று, அணங்கி நடையை பின் சென்று குடை நிழலிலே தவறி அசைய சங்கமவை முரள வரிவண்டு இசைப்பாட மானச பத்மாசனத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியர்கள். விதியினால் இடரில் அந்தரம் இன்று இன்பம் பட குடிச்சீர்மையிலே ஆதலான நயாசலன் மெய்நாவன் போல்வார் அப்படின்னா ஆகியோர் அப்படிங்கிறாங்க. இந்த நயாசலன் யாரு, மெய்நாவன் யாருன்னு புரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். நயாசலன் அப்படிங்கிறது செல்வ நம்பி. செல்வ நம்பியை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியே அப்படின்னு திருப்பல்லாண்டில் ஒரு வாரி வரும். இந்த செல்வ நம்பி அப்படிங்கிறவர் யாருன்னா, எப்போ இந்த பெரியாழ்வார் பாண்டியன் சபையில் போய் பரத்த நிர்ணயம் பண்ணாரோ அந்த பாண்டியன் சபையில் மந்திரியாக இருந்தவர் தான் இந்த செல்வ நம்பி. ரொம்ப மிகச்சிறந்த பக்திமான், பெரியாழ்வாருக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். அவர் பேர் தான் செல்வ நம்பி. அவர் தான் நயாசலன். நயாசலன் அப்படின்னா செல்வ நம்பியை குறிக்கும். மெய்நாவன்கிறது யாருன்னா பெரியாழ்வாரை குறிக்கும். குடிச்சீர்மையிலே ஆதலான நயாசலன் மெய்நாவன் போல்வார். இவங்க 2 பேருக்கும் பொதுவான வித்தியா, 2 பேரும் சம்சாரத்தில் இருந்தவங்க, துறவரத்தில் போனவங்க இல்லை. நயாசலன் செல்வ நம்பி, மெய்நாவல் பெரியாழ்வார். இருவரும் இல்லறத்திலே இருந்தவர்கள், குழந்தை குட்டியோடு இருந்தாங்க, ஆனால் ஆச்சார ஸ்தானத்தில் இருந்தவர்கள். பற்றற்ற பரமஹம்சராதர் ஆனால் நாத யாமுன முனிவார் போல்வார். நாதமுனி யாமுன முனி அவங்க துறவரத்தை மேற்கொண்டவர்கள். பற்றற்ற பரமஹம்சராதர், பரமஹம்சம்னா அந்த அன்னப்பறவை போல வெள்ளை வெளியேறு எந்த விதமான ஒரு இதுவே களங்கமே இல்லாதவர்கள். பரமஹம்ச சொல்லிதான் நம்ம ஆச்சாரியர்களை பரமஹம்ச கலியன் வானமாமலை ராமானுஜியர் சுவாமி அப்படின்னு நம்ம ஆச்சாரியர் சொல்றாங்க. பரமஹம்ச அந்த அன்னத்துக்கு உண்டான அந்த தூய்மையான, அதாவது பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் பருகும் சொல்ற மாதிரி அந்த ஞானம், அந்த பகுத்தறிவு உள்ள அவர்கள் ஹம்சம் என்று சொல்லப்பட்டார்கள்.
பற்றற்ற பரமஹம்சராதலான நாத யாமுனர் போல்வார். அவங்க வந்து நாதமுனிகளும் ஸ்ரீ ஆளவந்தார்கள் இவர்கள் இருவரும் துருவரத்தை மேற்றுக்கொண்டவர்கள். ஸோ இல்லறத்திலே இருந்ததுக்கு 2 உதாரணம், துருவரத்தில் இருந்ததுக்கு 2 உதாரணம். இல்லறத்திலே இருந்து ஆச்சாரிய இருந்தவர்களுக்கு ஒன்று வந்து செல்வ நம்பி, இன்னொன்று வந்து பெரியாழ்வார். துறவரத்திலே இருந்து ஆச்சாரிய இருந்தவர் ஒன்று வந்து நாதமுனிகள், இன்னொன்று வந்து ஆளவந்தார். இது சொல்கிறாங்க. இப்போ இதை பிரித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கணும். விவேக முகராய் நாளுரைத்து அள்ளலில் ரத்தியின்றி அணங்கி நடையை பின் சென்று குடை நீழலிலே கவரி அசைய சங்கமவை முரள வரிவண்டு இசைப்பாட மானச பத்மாசனத்திலே இருந்து. இவங்களோட குண விசேஷங்கள் எல்லாம் ஒன்றா சொல்லிட்டு வராங்க. ஸோ சூத்திர சொல் என்னென்னா விவேக முகராய், அதுதான் சூத்திரத்தினுடைய அந்த சொற்றொடர். பாசுரம் உபமானங்கள் எந்த பாசுரத்துலேருந்து எடுத்தாங்க இதை, அங்கே உபமானமாக சொல்லப்படுவது எது அப்படிங்கிறத காட்டுறாங்க. அன்னம் நீரோடு கலந்த பாலில் நீரை நீக்கி பாலை மாத்திரம் பிரிப்பது போல இவர்களுக்கு அந்த விவேக முகராய் பகுத்தறிவிதிலே வந்து மிக சிறந்தவர்கள். எதை நாம் கொள்ளணும், எதை நாம் தள்ளணும், எதை சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எந்த வழியில் அவங்கள நடத்தக்கூடாது, இதெல்லாம் அவங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அவங்க சொன்னதை வந்து நம்ம கண்ணை மூட்டிட்டு நம்ம வந்து பின்தொடரலாம். நம்மளை வந்து சரியான இடத்துல தான் கொண்டு சேர்த்துவாங்களே தவிர எந்த இடத்துலையும் தப்பான வழி அவர்கள் காட்டவே மாட்டார்கள். அன்னம் நீரோடு கலந்த பாலில் நீரை நீக்கி பாலை மாத்திரம் பிரிப்பது போல என்பது போல விஷயங்களில் உள்ள சாரத்தையும் அசாரத்தையும் பிரிப்பதில் முன்னோக்காக உள்ளவர்கள். இவங்க வந்து சாரத்தையும் அசாரத்தையும் பிரித்து விடுவார்கள். எது வந்து நம்ம இவங்களுக்கு சொல்லணும், எது சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்களே அதை பிரித்து அறிந்து அவங்க உபதேசம் செய்வது வந்து 100க்கு 100 வந்து நாம் ஏற்று பின்தொடரத்தக்கதாக இருக்கும். அடுத்தது நூல் உரைத்து. நூல் உரைத்துன்னா அன்னமதாய் இருந்து அங்கு அறநூல் உரைத்த. இது வந்து நம்ம முதல் பிரகடனத்தில் பார்த்தோம். எப்படி எம்பெருமான் வந்து அன்னமாக அந்த வேத நூல் பயந்தான்ட்டு அவன் வேதங்கள் எல்லாம் அலசி ஆராய்ந்து அசாரத்தை பிரித்து சாரத்தை மட்டும் நமக்கு திருவெற்றெழுத்து வகையை வாயிலாக கொடுத்தான் இல்லையா, அதே போல அன்னமதாயிருந்து அங்கு அறநூல் உரைத்த என்று எம்பெருமான் அன்னத்தின் உருவாக இருந்து சாஸ்திரங்களை கொடுத்தாற் போலே கேட்பாரை நோக்கி சாஸ்திரங்களை உபதேசித்து. இந்த அன்னப்பறவை போன்ற இந்த ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக அந்த சாரத்தையும் அசாரத்தையும் பிரித்து, எப்படி வந்து அன்னப்பறவையானது நீரையும் பாலையும் பிரிக்குமோ அதே போல சாஸ்திரங்கள் எது சாரமானது எது அசாரமானது என்று பிரித்து சாரமானதை உபதேச முகமாக நமக்கு சொல்வார்கள். அப்புறம் அள்ளல் ரத்தியின்றி. ஸோ அள்ளல்லாம் என்னன்னு பார்த்தோம், சேருன்னு பார்த்தோம். ரத்தின்னா விருப்பம், அள்ளல் ரத்தியின்றி. சேற்றில் கால் வைக்க அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்த சேரு, இந்த சம்சாரமாகி இந்த சேரு. அன்னம் சேற்றினில் ஒருபோதும் ஆசை வைப்பதே இல்லை. நீங்கள் அன்னப்பறவை என்ன பாடுபட்டாலும் அது சுத்தமான தெளிவான தண்ணீர் தான் அது வந்து அப்படியே நீந்திட்டுமே தவிர சேறு இருக்கிற நேரத்துக்கு தண்ணியில் அன்னம் போகவே போகாது. அன்னம் சேற்று நீரில் ஒருபோதும் ஆசை வைப்பதே இல்லை. கொண்டு போய் ஒட்டிங்கன்னா கூட அது வந்துடும், இருக்கவே இருக்காது. வன் சேற்று அள்ளல் பொய் நிலத்தே அழுந்தார். இது வந்து திருவிருத்தம் கடைசி பாசுரம். அதுதான் வந்து என்னென்னா இந்த மாதிரி இந்த திருவிருத்த பாசுரங்களை கற்றவர்கள், நம்மாழ்வார் அருள் செய்த திருவிருத்த பாசுரங்களை அர்த்தத்தோடு கற்று அறிந்தவர்கள் இந்த வன் சேற்று நிலமாகிய பொய் நிலமாகிய இந்த சம்சாரத்தில் அழுந்தவே மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. வன் சேற்று அள்ளல் பொய் நிலத்தை அழுந்தார். இவங்க ஒரு காலத்தையும் இந்த சம்சாரமாகி இந்த சேற்று நிலத்தில் ஆசை வைக்கவே மாட்டார்கள் என்று இவ்வுலக வாழ்க்கையாகிய சேற்றிலே பொருத்தமுடையார் அல்லார். யாருன்னா அன்னம் போல்வார். அன்னம் போன்ற இந்த ஆச்சாரியர்கள் வந்து இந்த சேறு போன்ற இந்த உலக வாழ்க்கையில ஒரு நாளும் அவர்கள் ஆசை வைக்கவே மாட்டார்கள். எப்படி வந்து இந்த அன்னப்பறவை சேற்று நீரிலே இருக்காதோ அதே போல இந்த ஆச்சாரியர்கள் வந்து சேற்று அள்ளல் பொய் நிலமாகிய இந்த உலகத்து பற்று வைக்கவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது அணங்கி நடையை பின் சென்று. ரொம்ப அழகான ஒரு வரி. அதாவது பெண்கள் நடந்து போகும்போது அன்னம் போல நடைன்னு சொல்லுவாங்க. அன்னம் போல அவ்வளோ அழகாக நடக்கிறா அப்படின்னு. இங்கே என்னென்னா அன்னம் மெய்வளையர்த்தாம் பின் சென்று என்று பெண்ணின் நட அழகினை கண்டு தானும் அப்படி செல்லும் நடை. அதாவது அழகாக நடக்கக்கூடிய அந்த பெரிய குடும்பத்து பெண்கள், அரசிகள், இளவரசிகள் இருப்பாங்கல்ல, அவங்க வளர்க்குற அன்னப்பறவை என்ன பண்ணுமோ அவங்கள பார்த்து அவங்க மாதிரியே நடந்து போகுமா. அந்த அவள் நடக்கிறது அழகா,
இது நடக்கிறது அழகான்னு சொல்ல முடியாதான். அது மாதிரி பின்பற்ற அந்த அன்னம் போல நடக்கும் இருக்கும். அந்த மாதிரி இவங்க யாரை பின்பற்றுவார்கள்னா தாயார் சாட்சாத் பெரிய பிராட்டி அவளுடைய நடையை பின்பற்றி அன்னம் போல நடப்பவர்கள். அதாவது அன்னம் மாதிரி நடை இல்லை, பெரிய பிராட்டியுடைய கருத்து எதுவோ, அவள் எதை சொன்னாலோ, அவள் எப்படி புருஷகாரம் செய்கிறாளோ, எம்பெருமானும் ஜீவாத்மாவும் சேர்த்து வைக்கிறாளோ அதே போல செல்லக்கூடியவர்கள் இந்த அன்னத்தை போல சொல்லப்பட்ட ஆச்சாரியர்கள். அன்னம் மெய்வளையத்தாம் பின் சென்று என்று பெண்ணின் நடை அழகினை கண்டு தானும் அப்படி நடந்து பின்தொடரும் அன்னம் என்பது போல. அந்த பொண்ணை பார்த்து இமிட்டேட் பண்ணி அந்த மாதிரியே நடந்து போகுமா. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆச்சாரியர்கள்லாம் அன்னநடை அணங்கு, பெரிய பிராட்டியோட அழகு எப்படின்னா அன்னநடை அணங்கு என்று வர்ணிக்கப்படும் அன்னநடையுடைய பிராட்டியை இவர்கள் பின்பற்றுவார்கள். அதாவது பிராட்டியை போலவே அனன்யான சேஷத்துவம் முதலிய குணங்களை புருஷகாரத்தன்மையை உடையவர்கள். இப்போ சாதாரண பெண்ணை பார்த்து அதே மாதிரி நடக்கக்கூடியது அன்னப்பறவை. இப்போ இந்த ஆச்சாரியர்களை சேர்த்து வைப்பவர்கள் நம்ம அன்னம்னு சொல்கிறோம். இவங்க யாரை பின்பற்றி நடப்பார்கள்னா அன்னப்பறவை அன்னநடைன்னு சொல்லப்பட்ட பெரிய பிராட்டியுடைய நடத்தையை பின்பற்றி நடப்பார்கள். பெரிய பிராட்டி ஒன்றும் நடக்க போகிறதில்ல, இவங்க வந்து அவங்கள போல பின்னால் போப்போம், அப்படி இல்லை. அவளுடைய நடத்தைன்னு அனன்யாரே சேஷத்துவம். இதுக்கு நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. எம்பெருமானுக்கே அற்று தீர்தல், அவனை தவிர மற்றவருக்கு அடிமையாக இருப்பதே அனன்யான சேஷத்துவம். பிறருக்கு உரிமைப்படாத, பிறவனுக்கு அடிமைப்படாத எம்பெருமான் ஒருவனுக்கே அடிமைப்பட்டிருப்பது யாருடைய குணம்? பெரிய பிராட்டியுடைய குணம். ஆகையால் அதை பார்த்து எப்படி பெண்ணை பார்த்து அன்னப்பறவை நடக்கிறதோ அதே மாதிரி பெரிய பிராட்டியுடைய நடத்தையை பின்பற்றி இந்த ஆச்சாரியர்கள் நடப்பார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் பெரிய பிராட்டியோட மிக முக்கியமான ஒரு வேலை எதுனா புருஷகாரம். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதாவது பரமபுருஷனையும் இந்த புருஷனையும், இந்த சேதனனையும் பரமசேதனையும், ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைப்பதற்காக அவள் புருஷகாரம் செய்வாள் என்று பார்த்திருக்கோம். அதாவது என்னன்னா, இவன் கிட்ட வந்து என்னை தீமனம் கெடுத்தாய் அப்படின்ட்டு இவன் வந்து இந்த சேதனன், இந்த ஜீவன் வந்து பெருமானிடம் ஈடுபடுவ மாதிரி சரணாகதி பண்ணுற மாதிரி திருத்துவான். அதே மாதிரி எம்பெருமான் வந்து இவனை பார்த்து நீ இத்தனை எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன், உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லும்போது அந்த சுவாதந்திரியத்தை எல்லாம் குறைச்சி இவன் இடத்துல வந்து அவனுடைய சுவாமித்துவமும் வாத்சல்யமும், அதாவது இவன்கிட்ட இருக்க குற்றத்தை எல்லாம் பார்க்காம ஐயோ இவன் என் சொத்துன்னு ஏற்றுக்க மாதிரி பண்ணக்கூடியவர் பெரிய பிராட்டி. அந்த குணத்தை தான் நம்ம புருஷகார வைபவம் அப்படின்னு ரொம்ப விவரமாக பார்த்துருக்கோம். அதையும் இந்த ஆச்சாரியர்கள் செய்வார்கள். இப்போ அன்னப்பறவை போல நடை பயிர்வதுன்னு என்னன்னா, பெரிய பிராட்டியுடைய குணங்களை இவர்கள் பின்பற்றுவார்கள். என்னென்ன குணத்தை பின்பற்றுவார்கள்? அனன்யார சேஷத்தையும் புருஷகாரத்தையும் பெரிய பிராட்டியை பார்த்து இவர்கள் கட்டுப்பட்டு அந்த இடத்திலிருந்து இந்த ஜீவனையும் பரவனையும் சேர்த்து வைப்பார்கள். ஆகையால் தான் பிரணவத்தில் இந்த உகாரம் வந்து அவனுக்கே உரியது என்பதையும் காட்டும், பெரிய பிராட்டியையும் ஆச்சாரியர்களும் காட்டும்னு பார்த்துருக்கோம். சேர்த்து வைப்பவர்களும் அந்த உகாரம் காட்டும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுதான் இங்கே சொல்லப்படும். பெரிய பிராட்டியுடைய அந்த நடையை பின்பற்றி நடப்பார்கள் அப்படின்னாக்கா அந்த அனன்யான சேஷத்துவமும் அந்த புருஷகார வைபவமும் பெரிய பிராட்டியாரை போலவே இவர்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னெல்லாம் பெரிய பிராட்டியோட எந்தெந்த குணத்தையெல்லாம் இவங்க பின்பற்றாரு பார்த்தாக்கா, அனன்யான சேஷத்துவம், அதாவது மற்றவர்க்கு அல்லாமல் எம்பெருமான் ஒருவனுக்கே அடிமைப்பட்டிருக்கும் தன்மை. அனன்ய சரணத்துவம், அவனை தவிர இன்னொரு இடம் சரணம் அடையாமல் இருக்கக்கூடியது. அனன்ய போக்கியத்துவம், அவனுக்கு தவிர மற்றவர்களுக்கு இன்பம் இனிமையாக இருக்காமல் இருப்பது, அவன் ஒருவனுக்கே இனிமையாக இருப்பது. அனன்ய ரக்ஷகத்துவம், அவனை தவிர இன்னொருத்தரால் காப்பாற்றப்படாமல் இருப்பது. சம்ஸ்லேஷத்தில் உகப்பு, விஸ்லேஷத்தில் தெரியாமை. இது வந்து சூத்திரம் 122 நம்ம பார்த்துருக்கோம். இந்த 6 குணங்கள் தான் பெரிய பிராட்டிக்கும் ஜீவாத்மாக்கும் சாமியம் அப்படின்னு பார்த்துருக்கோம். எப்படி பெரிய பிராட்டியாருடைய தன்மைகள் எல்லாம் ஜீவனுக்கும் உண்டு அப்படின்னு விளக்கும் போது இதை நம்ம ரொம்ப விவரமாக பார்த்துருக்கோம். அதாவது அனன்யாரே சேஷத்துவம், அவன் ஒருவனுக்கே அடிமையாக இருப்பது. அனன்ய சரணத்துவம், அவன் ஒருவனே சரணமாக பற்றுவது. அனன்ய போக்கியத்துவம், அவன் ஒருவனுக்கே இனிமையாக இருப்பது. அனன்ய ரக்ஷகத்துவம், அவனை தவிர இன்னொருத்தரால் காப்பாற்றப்படாமல் இருப்பது. சம்ஸ்லேஷனத்தில் உகப்பு, சேர்ந்திருக்கும் போது மிக்க மகிழ்ச்சி. விஸ்லேஷனத்தில் தெரியாமல் பிரிவை தாங்காமல் இருப்பது.
இந்த குணங்கள் எல்லாம் யாரோடது? பெரிய பிராட்டியோடது. இந்த குணங்கள் எல்லாம் வந்து இந்த தன்மையை திருமந்திரத்தின் ஆழ்பொருளை அறிந்த எல்லா ஜீவர்களுக்கும் உண்டு. ஆகிய திருமந்திரத்தின் ஆழ்பொருள்களை அறிந்த எல்லோருமே பிராட்டிக்கு சமமானவர் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்படி பொதுவாக ஜீவாத்மாக்களுக்கு சொல்லும்போது ஆச்சாரியராக இருந்து சேர்த்து வைக்கக்கூடிய இந்த பெரியோர்களுக்கு அந்த குணம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆகையால் தான் பெரிய பிராட்டியாருடைய அந்த நடையை, அவருடைய குணங்களை இவர்கள் பின்பற்றி செல்கிறார்கள். எப்படின்னா, அன்னப்பறவையானது ஒரு அழகான பெண்ணின் நடையை பின்பற்றி அதே போல நடப்பதை போல இவர்கள் வந்து பெரிய பிராட்டியாருடைய குணங்களை பின்பற்றி நடப்பார்கள். ஆகையால இவர்கள் அன்னம் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். அடுத்தது குடை நிழலிலே அப்படின்னு, அன்னமென் கமல தனி மலர் பீடத்து அலை புனல் இலை குடை நீரில் வீற்றிருக்கும் அப்படின்னு சொன்னபடி அந்த பெரிய திருமொழியில் அழகாக சொல்கிறாங்க. இந்த அன்னப்பறவை எங்கே உட்காரும்? அது பார்த்தீங்கன்னா அதுக்கு நிழல் வேணுமா. அதனால் அந்த தாமரை இலர் அப்படியே குடை மாதிரி பிடிக்க அந்த தாமரை மலர் மேலே போய் அழகாக உட்காந்துக்குமா. அதுதான் அதுக்கு உட்கார இடம். அது ரெஸ்டிங் பிளேஸ்னு வச்சுக்கலாம். போல மேலே எழுந்து தாமரை இலை குடையாக, அந்த தாமரை இலை பெருசாக இருக்குல்ல, அதை வந்து குடை மாதிரி நிழல் பிடிக்கணும். பிடிச்சிட்டு அக்கமலத்து இலை போலும் திருமேனி அடிகள் என்கிறபடி தாமரை இலை போன்ற சாமளமான எம்பெருமானது திருமேனியை சம்சாரத்தில் ஏற்படும் தங்களுக்கு வராதபடி என்று ஒதுங்கும் நிழலாக கொண்டு இப்பொருள் குடை நிழலிலே என்பதை சுட்டி காட்டும். இது அன்னப்பறவை எந்த ஷேடோவில் போய் உட்கார்ந்துக்குன்னா தாமரை இலையோட ஷேடோவில் போய் உட்கார்ந்து, இந்த நிழலில் போய் உட்கார்ந்து. இவர்கள் இந்த அன்னப்பறவை போன்ற இந்த ஆச்சாரிய பெருமக்கள் எங்கே உட்கார்ந்து இடைப்பாருவார்கள்னா, சாமல மேனி, அதே அந்த இலை வண்ணத்திலேயே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த திருவடி, அந்த நிழலில் போய் உட்காந்துப்பாங்க. அன்னப்பறவை எங்கே உட்காந்துருக்கோம்? தாமரை இலை கீழே அதே குடை மாதிரி வச்சு அது கீழே இருக்கும். இவர்கள் இந்த அன்னப்பறவை ஒத்த இந்த ஆச்சாரியர்கள் எங்கே இருப்பார்கள்னா, ஷாமலமேனி பெருமாள் என்ற அந்த பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருவடியாகிய நிழலிலே தான் இருப்பார்கள். அங்கத்தை விட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ அன்னப்பறவை வந்து இலையின் கீழே உட்காரும். இந்த அன்னத்தை போன்ற ஆச்சாரியர்கள் எங்கே உட்காருவார்கள், எங்கே இழைப்பாருவார்கள்னா அந்த ஷாமலமேனி பெருமானுடைய திருவடி நிழலிலே ஒதுங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. கவரி அசைய செந்நெல் ஒன்கவரி அசைய வீற்றிருக்கும் அப்படின்ட்டு, இந்த நெல் நல்லா வளைஞ்சு அப்படியே வளர்ந்து நல்லா முத்துன அப்புறம் காற்றுல அப்படியே ஆடும். அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது கவரி வீசுவது போல இருக்கும். இப்போ வந்து ஒரு ராஜா உட்காந்தா கவரி வீசுகிறாங்க இல்லையா, சாமரம் கவரி அதெல்லாம் வீசி அவங்களுக்கு நல்ல ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி வைப்பாங்க. ஸோ இங்கே இருந்தானக்கு இங்கே யார் செந்நெல் கவரி, இந்த அன்னப்பறவைகளுக்கு கவரி வீசுறது யாருன்னா செந்நெல். அந்த வயலில் தானே இருக்குது, அந்த நீர் நிறைந்த வயலில் இருக்குது. அங்கே வந்து இந்த செந்நெல் வந்து கவரி வீசும். இவர்களுக்கு யார் வீசுகிறாங்கன்னா, காய்ந்திருக்கின்ற நெற்பயிர்களின் அசைவு கவரியாகும். அன்னப்பறவைகளுக்கு அந்த காய்ந்த நெற்பயிர் வந்து காற்றுல அப்படியே ஆடுறது வந்து அந்த அன்னப்பறவைகளுக்கு கவரி வீசுவது போல இருக்கும். இவர்களுக்கு இந்த அன்னப்பறவை போன்ற ஆச்சாரியர்களுக்கு கவரி வீசுவது யாருன்னு பார்த்தாக்கா, நான் இனியன் அகம் அன்னம் தைத்திரியத்தில் சொன்னபடி பரிபக்குவத்தை உடைய ஞானிகள் தொண்டு செய்ய இப்பொருள் கவரி அசைய என்பதை சுட்டி காட்டும். இந்த ஆச்சாரியர்களுக்கு ஞானிகள் வந்து தொண்டு செய்வாங்க. இப்போ ஆச்சாரியனே உட்கார்ந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வேறு வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாதுன்ட்டு பக்கத்தில் யாராச்சும் ஒருத்தர் வந்து விசிறிகிட்டே இருப்பாங்க. அவர்கள் சிறந்த ஞானிகள். அதனால்தான் வந்து இங்கே முதிர்ந்த செந்நெல் அப்படின்னு சொன்னார். முதிர்ந்த செந்நெல் கவரி வீச, அந்த முதிர்ந்த நெற்கதிர்கள் வந்து கவரி வீசுது இந்த அன்னப்பறவைக்கு. இங்கே இந்த அன்னப்பறவை போன்ற ஆச்சாரியர்களுக்கு யார் கவரி வீசுகிறாங்கன்னா முதிர்ந்த ஞானிகள். அவங்க பக்கத்தில் நின்று விசிறிகிட்டே இருப்பாங்க. அது வந்து கவரி வீசுவதுக்கு ஒப்பிடப்பட்டது. அப்புறம் சங்கமவை முரல செங்கமல மலரேறி, வண்டுகள் எல்லாம் அப்படியே ரீங்காரம், வண்டு வந்து நம்ம சங்கு முரல்ற மாதிரி ஊதுற மாதிரி அப்படி சத்தம் விட்டுட்டே இருக்குமா. சங்குகளின் ஒலி வெற்றி முழக்கமாகவும், சங்குகளின் அதாவது வண்டுகளும் இருக்கலாம், அந்த இதில் இருக்கலாம், அந்த இதில் சங்குகள் இருக்கும். சங்குகளும் கொண்டாந்து சேர்த்துருக்கும். ஆற்று தண்ணீர் அடிச்சுட்டு பட்டு வந்தால் அந்த சங்குகளும் அங்கே இருக்கும். அது வழியாக காற்று போகும்போது அந்த சத்தம் வரும். அதுதான் வந்து இதுக்கு வெற்றி வாகை பாடுற மாதிரி இருக்கும். யாருக்கு? இந்த அன்னப்பறவைகளுக்கு. இவங்களுக்கு சங்கு முழங்குவது யார்? இந்த அன்னம் போன்ற ஆச்சாரியர்களுக்கு யார் அப்படின்னா,
தூய்மையான தன்மை உடையவர்கள் துதிக்க. இப்பொருள் சங்கமவை முரல என்பதை சுட்டி காட்டும். சங்கன் ஏன் சொன்னாங்கன்னா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும், அதில் எந்த விதமான கல்மிஷமோ களங்கமோ அழுக்கோ இருக்காது. அதே போல் இங்கே தூய்மையான தன்மை உடையவர்கள், அந்த சங்கின் வெண்மை போன்ற மன தூய்மை உடைய அவர்கள் இவர்களுக்கு மங்களம் பாடுவார்கள். யாரு? இந்த அன்னம் போன்ற ஆச்சாரியர்களுக்கு. தூய்மை தன்மை உடையவர்கள் துதிக்க, அவங்க ஆச்சாரியர்கள் துதிச்சுட்டே இருப்பாங்க என்பது சங்கமவி முரல என்பதை சுட்டி காட்டும். வரி வண்டு இசைப்பாட. ஸோ இப்போ முன்னால் பார்த்தது சங்கு, இப்போதான் வண்டை பற்றி சொல்கிறாங்க. வரி வண்டு இசைப்பாடனா, வரி வண்டு இசைப்பாட அன்னம் பெடையோடு உடன் ஆடும். இத்தனை இந்த இதோட, இந்த விசேஷத்தோட, இத்தனை கொண்டாட்டத்தோட அந்த அன்னம் அங்கே இருக்கும். இத்தனையோட வண்டு பாடணும், அப்புறம் சங்கம் வரணும், கவரி வீசணும், நிழலாக இருக்கணும், சேர் இருக்கக்கூடாது, சுத்தமான தண்ணியாக இருக்கணும், இதெல்லாம் இந்த அன்னப்பறவைக்கு இருக்கணும். அதே போல தான் இந்த ஆச்சாரியர்களுக்கும். அப்போ வரிவண்டு இசைப்பாட அப்படிங்கிற ஆச்சாரியர்களுக்கு யார்கிட்ட பார்த்தாக்க வண்டுகளின் ரீங்காரம் பாட்டாகவும் அமைந்திருக்கும். யாருக்கு? அன்னப்பறவைக்கு. ஆச்சாரியர்களுக்கு அசாரத்தை நீக்கி சாத்திரத்தை மாத்திரம் எடுத்திருக்கின்ற பெரியோர்கள் சாமகானம் செய்ய. நல்ல தெளிந்த பெரியோர்கள் சாரம் எது அசாரம் எது என்று சரிய நல்லா தெரிஞ்சவர்கள் சாமகானம் போல இசைப்பாட. அப்படி இசைப்பாட இப்பொருள் வரி வண்டி இசைப்பாட என்பதை சுட்டி காட்டும். ஸோ இத்தனை பிரபாவங்களோட, இத்தனை மேன்மையோட அந்த அன்னப்பறவை இருப்பதை போலவே இந்த அன்னப்பறவையோடு ஒப்பிடப்பட்ட இந்த ஆச்சாரியர்களும் இருப்பார்கள். ஆகையால தான் ஆச்சாரியர்கள் இந்த சேர்த்து வைப்பாரே அன்னப்பறவையோடு ஒப்பிட்டு இங்கே பேசுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். இவ்வாறாக தாமரை மலரில் வாழும் அன்னத்தை போல இந்த மாதிரி இருக்கிற அந்த அன்னப்பறவைகள் மானச பத்மாசனத்தில் இருந்து இப்போ உட்காரணுமே. அன்னப்பறவை போய் ஜம்முன்னு தாமரைப்பூ மேலே உட்காரணும். இவங்க எங்கே உட்காருவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஆச்சாரியனோட திருவடி தாமரைகளை தியானிக்க வேண்டும் என்று இப்பொருள் மானச பத்மாசனத்தில் இருந்து என்பதை சுட்டிக்காட்டும் என்கிறபடி ஆச்சாரியன் இணையடிகள் எப்பொழுதும் மனதில் தியானிக்கும் இவர்கள். ஸோ இவங்களே சேர்த்து வைப்பவர்கள் தான் இவர்களது ஆச்சாரியர்கள் தான். இவர்கள் எந்த பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பார்கள்? ஆச்சாரியருடைய திருவடி தாமரை எப்பொழுதுமே மனதில் நினைத்து கொண்டு. இப்போ உதாரணமாக இப்போ நம்ம சுவாமி ராமானுஜரை எடுத்துட்டாக்கா, அவர் தன்னுடைய ஆச்சாரியன பெரிய நம்பிகளுடைய அந்த திருவடி தாமரையே மனசில் நினைச்சிட்டே இருப்பார். அதே மாதிரி எம்பாரை பார்த்தாக்கா அவர் எப்போ பார்த்தாலும் ராமானுஜருடைய திருவடி தாமரைகளிலே மனசில் வச்சு அந்த மானச பத்ம ஆசனத்தில் அவர்கள் வீற்றிருப்பார்கள். எப்படி தாமரை பூல போய் அந்த அன்னப்பறவை அழகாக உட்காந்துக்குமோ அதே மாதிரி இவர்களுக்கு ஆசனம், மானச ஆசனம் எது மனசில் தானே, மனசில் வச்சு அதில் தான் அவங்க உட்காரணும். ஆகிய தம்முடைய ஆச்சாரியர்களுடைய திருவடி தாமரைகளாகிய ஆசனத்தில் மானசமாக அமைத்து கொண்டு மனதால் அமர்ந்து கொண்டு அதையே தியானம் செய்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆச்சாரியன் அந்த மாதிரி அந்த மானச பத்மாசனத்தில் அமர்ந்து அவர்கள் தியானம் செய்து கொண்டு இருப்பார்கள். சிஷ்யர்களுடைய மனமாக போதிர் கமலவ நெஞ்சத்தில் வாழ்பவர்கள். அதாவது இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, தம்மனுடைய ஆச்சாரியோட திருவடிகள் தாமரைகளை மனசுல வச்சு அதில் அமர்ந்து தியானம் பண்ணுவாங்க. சிஷ்யர்களுடைய மனசில் இவர்களுடைய திருவடி தாமரைகளை வைத்து அவர்கள் தியானம் செய்யும்படி இருப்பார்கள். பிரமகுருவிற்கு இருப்பிடமான போதிர் கமலவன் நெஞ்சத்தை கொண்டவர்கள். பிரமகுரு அப்படின்னாக்கா எம்பெருமான், பீதகவாடி பிரானான் பிரமகுருவாய் அப்படின்னு சொல்றேன்ல, அவனுக்கு இருப்பிடமான போதிர் கமலவன் நெஞ்சத்தை கொண்டவர்கள். அந்த தங்களுடைய நெஞ்சத்துல அந்த பிரமகுருவையே அவர்கள் வைத்து கொண்டிருப்பார்கள். ஆகவே அவர்கள் எந்த தாமரையில் மானச தாமரையில் இருப்பார்களோ தங்களுடைய ஆச்சாரியர் திருவடிகளை, தங்களுடைய சிஷ்யர்களுடைய மனத்திலே இவர்களுடைய திருவடி தாமரையாக இருக்கும். இவர் எல்லாருமே அந்த பீதகவாடை பிரானான் பிரமகுரு அவனுடைய திருவடி தாமரைகளை தம்முடைய மானச பத்மாசனத்திலே வைத்து தியானம் பண்ணிக்கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு. விதியினால் இடரில் அந்தரம் இன்றி இன்பம் பட அப்படிங்கிறது சூத்திரம். விதியினால் அப்படின்னாக்க விதியினால் பெடை மணக்கும் மென்னடை அன்னங்காள் என்றபடி சாஸ்திர முறைப்படி இல்லறத்தில் இருக்கும் தன்மை. இப்போ நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஆச்சாரர்கள் இல்லறத்துலையும் இருப்பாங்க துறவரத்துலையும் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்.
இப்போ முதல்ல இல்லறத்தில் இருக்கவங்க பற்றி சொல்கிறாங்க. என்னன்னா விதியினால் அப்படின்னாக்கா சாஸ்திர முறைப்படி இல்லறத்தில் இருக்கும் தன்மை. சாஸ்திரத்தில் எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி இவர்கள் இல்லறத்தில் இருப்பார்கள். அதாவது நித்திய சம்சாரி மாதிரி இருக்க மாட்டாங்க. சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டபடி இவர்கள் இருப்பார்கள். அடுத்தது இடரில் போகம் மூழ்கி இணைந்தாடும் மனவண்ணங்கள் என்று சொல்லப்பட்டபடி சம்சார பந்தமான தாபம் ஒன்றும் தட்டாதபடி பகவானை அனுபவிக்கும் தன்மை. இவங்க சம்சாரத்திலே இருந்தாலும் கூட அதில் ஒட்டவே மாட்டார்கள். எப்படி தாமரை இலையில தண்ணி ஒட்டவே ஒட்டாதோ அதே மாதிரி இந்த சம்சார பந்தமும் இவர்களை ஒட்டவே ஒட்டாது. சம்சாரத்தில் இருப்பார்கள், ஆனால் அந்த பந்தம் அவர்களை ஒட்டாது. ஸோ சாஸ்திரத்தில் விதித்தபடி இவர்கள் இல்லறத்தில் இருப்பார்கள், ஆனாலும் அந்த பந்தம் தங்களை தாக்காதபடி, அந்த சம்சாரத்தின் வெப்பம் தம்மை தீண்டாதபடி இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரியர்கள். அந்தரம் ஒன்றின்றி அலர்மேல் அசையும் அன்னங்காள், இடையோடு ஒன்றும் இல்லாமல் இறைவனுடைய திருவடி தாமரையில் பொருந்தி இருக்கும் தன்மை. இவர்கள் அந்த இறைவனுடைய அடியதான அந்த தாமரை தானே, அந்த மானச தாமரையை வச்சு அவங்க அதில் தானே தியானம் பண்ணுறாங்க. அந்த அனுபவத்திற்கு இடையூறே வராது. அவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் வராமல், இது இடையூறு இல்லாமல் தொடர்ந்து அந்த தியானத்திலே, அந்த இறை அனுபவத்திலே அவர்கள் இருப்பார்கள். எப்படி இந்த அன்னப்பறவை அந்தரம் ஒன்றுமின்றி அலர்மேல் அசையும் அன்னங்காள், அந்த எந்த வித இடர்பாடும் இல்லை. அந்த அன்னப்பறவைகள் நல்ல தன் பேடையோடு அந்த தாமரை மலர் மேலே உட்கார்ந்து இடையில்லாமல் அந்த இன்பத்தை அனுபவிப்பது போல இந்த அன்னப்பறவை போன்ற இல்லறத்தில் இருக்கும் அந்த ஆச்சாரியர்களும் இடைவிடாமல் இறைவனுடைய அனுபவத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்பம் பட மிக இன்ப படவேவும் மென்னடை அன்னங்காள், சதாச்சாரியர் சன்னதியில் சிறந்த அர்த்த விசேஷங்களை பெற்று ஆனந்திக்கும் தன்மை. அவருடைய ஆச்சாரியர்கள் இருக்காருல்ல, அந்த சன்னதிலே அவர்கிட்ட எப்போ காலக்ஷேபமாக உட்காந்து அவர் சொல்லி கொடுக்குற எல்லா விஷயங்களும் கற்றுட்டு இடைவிடாமல் அந்த ஆனந்தத்திலே இருந்து கொண்டு இந்த சம்சாரத்தின் துன்பம், அந்த வெப்பம் சிறிதும் தட்டுப்படாமல் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும் அன்னப்பறவை போன்ற இந்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அதை சொல்கிறாங்க. அடுத்தது, இந்த அட்டவணையில் காட்டப்பட்ட பொருளே சாஸ்திரங்களிலே தொடங்கி அருளை செய்யப்பட்டது. சாஸ்திரங்களே சொல்லி உள்ள முறையில் இவ்வுலக வாழ்க்கையில் உண்டாகும் துன்பங்கள் யாவும் தட்டாதபடியாகவும் ஒருவித தடைகளும் வராதபடியாகவும் மென்மேலும் ஆனந்தம் பெருகும்படியாகவும் வாழ்வது கூறப்பட்டது. இந்த இல்லறத்திலே இருக்கக்கூடிய யார், இந்த செல்வநம்பி பெரியாழ்வார் போன்றவர்கள் இல்லறத்திலே இருந்தாலும் அதில் துன்பம் எதுவுமே தட்டாதபடி நித்தியமாக எந்தவித இடர்பாடும் இல்லாமல் எம்பெருமானுடைய குணங்களை அனுபவம் செய்து கொண்டு தங்கள் சதாச்சாரியருடைய அந்த உபதேசங்களை கேட்டுக்கொண்டு சந்தோஷமாக அன்னப்பறவைகளை போல வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதுதான் குடிச்சீர்மையிலே நயாசலன் மெய்நாவன் போல்வாரை அந்தம் என்றும். இப்போ இவ்வளோ நேரம் அன்னப்பறவை சொன்னோமே, யார் இந்த அன்னப்பறவை போல 2 எக்ஸாம்பிள் காட்டுங்களேன் அப்படின்னாக்கா நம்ம யாரை காட்டுவோம், நயாசலனையும் மெய்நாவனையும் காட்டுவோம். அதாவது செல்வ நம்பியும் பெரியாழ்வாரும் அவங்க தான் இந்த மாதிரி இல்லறத்திலேயே இருந்து இத்தனை புகழோட வாழ்ந்தவர் ஆச்சாரியர். குடிச்சீர்மையிலே அன்னங்கள் என்கிறபடி மனைவி மக்களோடு இருந்து பகவானை அனுபவிப்பவர்கள். இவங்க சன்னியாசம் எல்லாம் போக மாட்டாங்க, காவியசரெல்லாம் கட்ட மாட்டாங்க, குடும்பத்திலே இருப்பாங்க. அவங்க மனைவி இருப்பாங்க, மக்கள் இருப்பாங்க, உற்றம் சுற்றம் எல்லாமே இருக்கும். ஆனாலும் அந்த அன்னப்பறவை எப்படி அது நீர்லேயே முழுங்கினாலும் அது மாதிரி தண்ணியே ஒட்டாது, தாமரையில் தண்ணியே ஒட்டாது. பாலையும் தண்ணீரை வச்சா பிரித்து பாலை மட்டும் தின்னும். அதே போல குணமுள்ள இவர்கள் இதிலே இருந்து இந்த குடிச்சீர்மையில் அன்னங்கள்னா இந்த இல்லறத்திலே இருந்து கொண்டு பகவானை அனுபவிக்கும் அந்த பாக்கியசாலிகள். அதுக்கு உதாரணம் ஒன்று நயாசலன் ஒருத்தர், இன்னொருத்தர் மெய்நாவன் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த பெரியாழ்வார். நயாசலன் நலிந்த சீலன் நயாசலன், பெரியாழ்வார் திருவிழா சொல்லப்பட்ட செல்வ நம்பி. அவர் என்னவா இருந்தார், மந்திரியாக இருந்தார் பாண்டியனுடைய மகாசபையிலே. மெய்நாவன் அப்படின்னாக்கா மெய்நாவன் மெய்யடியான் விட்டு சித்தனா விஷ்ணு சித்தன் யார், பெரியாழ்வார். எப்போவே அந்த விஷ்ணுவே மனத்தில் தியானம் பண்ணிட்டு இருந்ததுனால அவருக்கு விஷ்ணு சித்தன் விட்டு சித்தன்னு பேர். ஆழ்வார்களுக்கு அதாவது எம்பெருமானுக்கே மங்களாசாசனம் செய்த அந்த பல்லாண்டு பாடும் தன்மையால் அவர் பெரியாழ்வார் அப்படின்னு கொண்டாடப்பட்டார்.
அவருடைய இயற்பெயர் வந்து விட்டு சித்தர். ஆழ்வார்களுக்கே தலைவராக எம்பெருமானுக்கே மங்களாசாசனம் செய்யக்கூடிய அந்த பாக்கியம் பெற்றிருந்ததாலே அவர் வந்து பெரிய ஆழ்வார் அப்படின்னு கொண்டாடுறார். எனப்பட்டபடி பெரிய ஆழ்வார். மெய்நாவன், அதுதான் மெய்நாவன், மெய்யடியான், விட்டு சித்தர் எனப்பட்ட பெரிய ஆழ்வார் போன்றவர்கள் தான். இவர்கள் தான் யாரு? இந்த இல்லறத்திலே இருக்கக்கூடிய அன்னப்பறவை போன்ற அந்த ஆச்சாரியர்கள் அப்படின்னு பார்த்தோம். பற்றற்ற பரமஹம்சராதல் ஆன நாத யாமுனர் போல்வாரையும் அன்னம் என்னும். அவங்களும் அன்னம் தான், இவங்களும் அன்னம் தான். ஆனால் இவர்கள் வந்து இல்லறத்தில் இருப்பவர்கள், இவர்கள் வந்து துறவரம் மேற்கொண்டவர்கள். பற்றற்ற பரமஹம்சராதல், பற்றற்ற சம்சாரத்தை முழுவதுமாக விட்டவங்க, இல்லறத்தில் இருக்கவே மாட்டாங்க, சந்நியாசிகள். பற்றற்றார் என்பது பெருமாள் திருமொழி என்றும், சிற்றையற்று முற்றில் மூங்கில் தண்டர் ஒன்றினர் அற்ற பற்றர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த, அதாவது முற்றில் மூங்கில் தண்டனை கையில் வந்து அந்த திருதண்டை வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா. சன்னியாசி வைஷ்ணவ சன்னியாசிகளை பார்த்தோன்னா அவங்க வந்து காவி போட்டிருப்பாங்க, கையில் வந்து திருதண்டை வச்சுருப்பாங்க. 3 மூங்கில் குச்சிகளை ஒன்றா சேர்த்து கட்டியிருக்கும். அதை சித்து ஈஸ்வரன் அப்படிங்கிற தத்துவம். இந்த தத்துவம் தான் அவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக கையில் வந்து அந்த திருதண்டம் வச்சுருப்பாங்க. ஸோ வைஷ்ணவ சன்னியாசிகள் எல்லாமே காவி வஸ்திரமும் திருதண்டமும் அவங்களுக்கு அடையாளமாக இருக்கக்கூடியது. சிற்றையற்று முற்றில் மூங்கில் தண்டர் ஒன்றினர் அற்ற பற்றர், அவங்களுக்கு பற்றே இல்லை. சந்நியாசம் அப்படின்னு எல்லாத்தையும் முழுவதாக விட்டவங்க. இதை வச்சுக்கலாம் அது விட்டுடலாம்னு கிடையாது. எல்லாம் சந்நியாசம், சுத்தமாக எல்லாவற்றையும் விடுவது என்றெல்லாம் கூறப்பட்ட இவ்வுலக வாழ்க்கை பற்றி துறந்து பற்றற்ற துறவிகளாய் பரமஹம்சர் என்று சொல்லுக்கு இலக்கணமாக உள்ளவர்கள். பரமஹம்சர்னா அவங்க தான். பரமஹம்சர்னா சந்நியாசிகளில் 4 வகையில் பரமஹம்ச நிலையில் உள்ள துறவிகள் உலக நிலையில் ஈடுபடாது பகவத் தியானத்திலேயே இருப்பார்கள். அவர்கள் தான் பரமஹம்சர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அவங்க யாருன்னா அதுக்கு உதாரணம் நாத யாமுனர் போல்வாரே. நாதமுனிகள் ஆளவந்தார் போல்வார்கள் இங்கே பரமஹம்சம் அப்படின்னு சொல்றாங்க. அன்னம் என்னும் மேலே கூறப்பட்ட கூட ஒப்புமையிட்டு அன்னம் என்று கூறப்படுகிறது. ஸோ அன்னத்துக்கான நிறைய குணங்கள், அது எப்படி இருக்கும், ஏது பண்ணோம், அது எங்கே உட்காரும், அதுக்கு யார் பாட்டு பாடுவாங்க, அது என்ன யார் கவரி வீசுவாங்க எல்லாம் சொல்லிட்டு, யாரை பின்பற்றி நடக்கும் அது எல்லாம் சொல்லிட்டு அது அப்படியே வந்து இந்த அன்னம் போன்ற ஆச்சாரியர்களோட ஒப்பிட்டு அதுக்கப்புறம் இதிலே வந்து 2 மாதிரி இருக்கலாம். இல்லறத்திலும் இருக்கலாம், துறவரத்திலும் இருக்கலாம்னு சொல்லிட்டு பேடையோடு அது குடும்பத்தோடு வாழ்கிற அன்னத்திற்கு வந்து பெரியாழ்வாரையும் செல்வநம்பியும் உதாரணமாக காட்டிட்டு பரமஹம்சராக அதை எல்லாமே விட்டு சன்னியாசியாக எப்பொழுதும் எம்பெருமானையே தியானித்து கொண்டிருக்கும் காவி அணிந்து திருதண்டம் ஏறிய அந்த ஹம்சங்களாக யார் சொல்லப்பட்டார்னாக்கா, ஒன்று வந்து நாதமுனி, மற்றவர் வந்து யாமனவர். ஆளவந்தாரும் மற்றும் நாதமுனிகளும் சொல்லப்பட்டார்கள். அதுதான் சொல்லிட்டு இதுதான் இந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு 4 நிமிஷம் இருக்கு. சூத்திரம் மட்டும் படிச்சிடலாம், படிச்சுட்டு பிரித்து பார்க்குறது நாளைக்கு பார்க்கலாம். அதாவது 152வது சூத்திரம். இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? முதல்ல வந்து பறவை யாரெல்லாம், அதாவது யாரெல்லாம் இந்த பறவைகள் சொல்லப்படுறான்னு பார்க்கும்போது குரு, சம்பிரம்மச்சாரி, புத்திர, சிஷ்யர்கள் தானே பேசணும் பார்த்தோம். அதுக்கடுத்தது அன்னப்பறவை போல இருக்க அந்த சேர்த்து வைப்பார் யாருக்கு பார்க்கும்போது இந்த 2 விதமான அவர்கள் பார்த்தோம். எப்படி அன்னத்தோட ஒப்புமை பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து வண்டு, தும்பி என்கிற சொற்களுக்கு இந்த சுருத்திரத்தில் உள்ளரை பொருள் அங்கு செய்யப்படுகிறது. வண்டு தும்பியும் தூதா விடுவாங்க, அதுவும் சேர்த்து வைப்பவர்கள் தான் சொல்லப்படும். அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்குறாங்க. என் பெரிதி என்ன பிரமியாது உள்ளத்தில் ஊறிய மது விரதமாய் தூமது வாய்கள் கொண்டு குழல்வாய் வகுளத்தில் சாரம் கிரகித்து தேதன என்று ஆழம் வைத்து சிறுகால் வல்லியம் போது குறிஞ்சி மருள் காமரம் காந்தாரம் தலை கொண்ட பாடி துள்ளிட்டு நெருக்கு நீக்கி என்று கடந்து புகும் தகை வரப்புக்கு வண்டொத்த இருண்ட குழலிலே சங்கை அற மருவி அருளாத யாம் என்று ஓடி வந்து வாசமே ஊதி வண்டே கரியான தெய்வ வண்டோடு சேவிக்கும் சேவமுடைய நாரதன் முனிவாகனர் தம்பிரான்மார் போல்வாரை வண்டு தும்பி என்னும். ரொம்ப அழகான சூத்திரம். அந்த வண்டோடைய குணங்களோட ரொம்ப அழகாக ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. யாரெல்லாம் உதாரணத்துக்கு சொல்றது யாருன்னா நாரதன், இன்னொன்று வந்து முனிவாகனர். முனிவாகனர்னா யாருன்னாக்கா நம்ம திருப்பாணாழ்வார்.
அப்புறம் தம்பிரான்மார்னு இருக்காங்க ஒரு கோஷ்டி. அவங்க அப்படி போல்வாரை வந்து வண்டு தும்பி அப்படின்னு சொல்லுவோம். அதனால் வண்டோட லட்சணங்களால் என்ன, தும்பியோட லட்சணம் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி எப்படி இப்படி போல்வாருக்கு அந்த குண விசேஷங்கள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அடுத்த சூத்திரத்தில் நம்ம பார்க்கலாம். அடியேன்.